الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقرن في بيوتكن ولا تبرجن تبرج الجاهلية الأولى وأقمنا الصلاة وآتينا الزكاة وأطعنا الله ورسوله إنما يريد الله ليذهب عنكم الرجس أهل البيت ويطهركم تطهيرا واذكرن ما يتلى في بيوتكن من آيات الله والحكمة إن الله كان لطيفا خبيرا. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: الدنيا حلوة خضرة وإن الله مستخلفكم فيها فينظر كيف تعملون فاتقوا الدنيا واتقوا النساء أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான ஜும்மாவுடைய தினத்தில் நம்மை எல்லாம் இங்கு ஒன்று கூட்டியதை போல் நாளை ஆசிராவிலே உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சோனபதிரி அல்லாஹ் நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்தல் புரிவானாக. இந்த நம்ம எதிர்நோக்கி இருக்கக்கூடிய புனிதமான சங்கமிக்க ரமலானுடைய மாதத்தை முழுமையாக அடையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. ஆஃபியத்தோடு நல்ல சுகத்தோடு ஈமானோடு அல்லாஹ் விரும்பக்கூடிய முறையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தோடு அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, உலகத்தில் ஆளக்கூடிய மனிதர்கள் யாராக இருந்தாலும், சிறுவர்களாக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, ஆண்கள் பெண்கள் வயோதிகர்கள் அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், நாங்கள் எந்த துறையில் ஈடுபட்டாலும் வெற்றி அடைய வேண்டும். விளையாடக்கூடிய சிறுவர்களும் ஆசைப்படுவார்கள், நாங்கள் தோல்வி அடையக்கூடாது, வெற்றி அடைய வேண்டும். படிக்கக்கூடிய மாணவர்கள் கருதுவார்கள், ஆசைப்படுவார்கள், நாங்கள் பாஸ் ஆக வேண்டும், ஃபெயில் ஆகிடக்கூடாது. பிசினஸில் ஈடுபடுபவர்கள் ஆசைப்படுவார்கள், நாங்கள் லாபத்தை ஈட்ட வேண்டும், நஷ்டம் அடைந்து விடக்கூடாது என்பதாக. இப்படி வாழ்க்கையில் எந்த துறையில் யார் இருந்தாலும் நஷ்டத்தை விரும்புவதில்லை, லாபத்தையும் வெற்றியுமே விரும்புகிறோம். அந்த வெற்றியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான வாழ்க்கையில் வெற்றி எது? விளையாட்டில் வெற்றி இருக்கிறது, வியாபாரத்தில் லாபம் நஷ்டம் இருக்கிறது, வாழ்க்கையில் வெற்றி எதில் இருக்கிறது? கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அதை அல்லாஹ் குர்ஆனிலே திட்ட தெளிவாக சொல்லிவிட்டான். வெற்றி என்பது தீனில் மட்டும்தான் இருக்கிறது. குறிப்பாக தீன் இருக்கிறது, மனிதர்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவதுதான் முதன்மையான நோக்கம். யார் தங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டார்களோ, கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, யார் தன் உள்ளத்தை பரிசுத்தமாக்கி கொண்டாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார். உலகத்துல மாசு படுகிறது, அழுக்கு படுகிறது, அல்லாஹ் சகஜமாக ஆக்கி வைத்திருக்கிறார். தூசி அழுக்கு, வீடு அழுக்காவிட்டால் கூட்டி பெருக்கி சுத்தமாக்கி கொள்கிறோம், உடல் அழுக்காகிவிட்டால் குளித்து சுத்தமாக்கி கொள்கிறோம், உடை அழுக்காகிவிட்டால் துவைத்து சுத்தமாக்கி கொள்கிறோம், வாகனங்கள் அழுக்காகிவிட்டால் வாட்டர் சர்வீஸ் செய்து கொள்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடையார்களே, அல்லாஹ் ஒரு விஷயத்தை வலியுறுத்தி விரும்பக்கூடிய விஷயம் எதுவென்று சொன்னால், மனிதர்கள் தங்கள் உள்ளங்களை சுத்தமாக்க வேண்டும். பாவ எண்ணங்களை விட்டும், குறிப்பாக பிற மனிதர்களை பற்றிய தவறான எண்ணங்களை விட்டும் உள்ளத்தை சுத்தமாக்கி கொள்ள வேண்டும். அதுதான் முதன்மையான நோக்கம். உலகத்திற்கு அல்லாஹ் நபிமார்களை அனுப்பியது, வேதங்களை இறக்கியது, எல்லாத்தினுடைய ஒற்றை நோக்கம் அதுதான். ஒரு சக்கீக்கும், உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு தான். அதற்குத்தான் இவ்வளவு பெரிய ஏற்பாடுகளை அல்லாஹ் தீனில் செய்திருக்கின்றான். ஒரு மனிதனுடைய உள்ளம் சுத்தமாகி விட்டது என்று சொன்னால் அவருடைய அனைத்து விஷயங்களும் சீராக இருக்கும். அலா இன்னலில் அலா இன்னஃபில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா இன்னஃபில் ஜஸதி முதுகா, மனிதனுடைய உடம்பிலே ஒரு சதை துண்டு இருக்கிறது. இதா ஸலுஹத் ஸலுஹல் ஜஸது குல்லு, அந்த சதை கட்டி சீராக இருந்தால் அவனுடைய உடலிலிருந்து வரக்கூடிய உறுப்புகளிலிருந்து வரக்கூடிய செயல்கள் சீராக இருக்கும். அந்த சதை கட்டி மட்டும் கெட்டுவிட்டது என்று சொன்னால்
அவனுடைய உடம்பில் உள்ள உறுப்புகள் இருந்து வெளியாகக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் கெட்டதாக இருக்கும். சிந்தனை கெட்டிருக்கும், பார்வை கெட்டிருக்கும், பேச்சு கெட்டதாக இருக்கும், செயல் அவர் போகும் இடம் அனைத்தும் கெட்டதாக இருக்கும். உள்ளம் கெட்டுவிட்டார். அலா வஹியல் கல்பு, அதுதான் உள்ளம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வினடியார்களே, நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அமல்கள் மூலமாக நமக்கு விரும்புவதே நம்முடைய பாவ கரைகளை போக்கத்தான். பாவம் நம்மை வந்து கொண்டுதான் இருக்கும். எப்படி தூசி படுகிறதோ பாவமும் நம்மை நோக்கி வரத்தான் செய்யும். ஆனால் அதை விட்டும் தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும். அதையும் மீறி வந்துவிட்டால் தௌபா செய்ய வேண்டும், இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். இதன் மூலமாக நாம் பரிசுத்தமானவர்களாக ஆகிவிடுவோம். அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் தான் வெற்றி அடைந்தவர்கள். உள்ளத்தை சுத்தமாக்கிக்கிட்டே இருக்கிறோம், அதுதான் வெற்றின்னு அல்லாஹ் சொல்றார். அதன் மூலம்தான் உண்மையான வெற்றி எது என்று சொன்னால், யார் நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு நுழைவிக்கப்பட்டாரோ ஃபகத் ஃபாஸ், அவர் வெற்றியடைந்து விட்டார் என்பதாக அல்லாஹ் சொல்வார். ஆக கண்ணியமிக்க அல்லாஹ்வினடியார்களே, அந்த பரிபூர்ணமான தீனை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர முயற்சி செய்யும். அல்லாஹ் தஆலா எல்லா தரப்பு மக்களுக்கும் வழிகாட்டுகிறார். குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். பெண்கள் பாவம் பலவீனர்கள், அவர்கள் மீது நாம் இரக்கம் காட்ட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய சக்கராத்தில் கூட பெண்கள் விஷயத்தில் சொன்னார்கள், வஸ்தௌஸூ பின் நிசாஇ கைரா, பெண்கள் விஷயத்தில் நலவையை நீங்கள் நாடுங்கள், அவர்களுக்கு கருணையோடு நடந்து கொள்ளுங்கள். குர்ஆனிலும் அல்லாஹ் ஆண்களுக்கு சொல்லுவான், வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், பெண்களிடத்தில் அழகிய முறையில் குடும்பம் நடத்துங்கள். ஃபைன் கரிஹ்துமூஹுன்ன, நீங்கள் விரும்பாத விஷயம் ஏதாவது வாழ்க்கையில நடந்துச்சுன்னு சொன்னால் நிச்சயமா நடக்குங்கிறனால தான் அல்லாஹ் அப்படி சொல்றான். ஃபஅஸா அன் தக்ரஹு ஷைஆ, நீங்கள் அது சில விஷயங்களை வெறுக்கும் அமைப்பில் தான் பெண்களை நாம் படைத்திருக்கிறோம். ஆனால் வஜஅலல்லாஹு ஃபீஹி கைரன் கஸீரா, நான் அதில் நிறைய நலவுகளை வைத்திருக்கிறேன். மனிதனுடைய ஆண்களுடைய தர்பியத், ஆண்களுடைய ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. மனைவியின் மூலமாக அல்லாஹ் தர்பியத்தை வைத்திருக்கிறான். அதனால சில இயல்பான குணங்கள் ஆண்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் அதை ஆழ்ந்து சிந்தித்தால் அவருக்கு விளங்கும், இதில் எனக்கு அல்லாஹ் இந்த நன்மை வைத்திருக்கிறான் என்பதாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய அப்படிப்பட்ட பலகீனங்களான அந்த பெண்கள் விஷயத்தில் நாம் ஒரு வார காலமாக சமூகத்தில் கேள்விப்படுகிறோம். அதிகமாக இது சர்ச்சைக்குள்ளாக்கி பேசப்பட்டு வருகிறது. பெண்களால சில விபரீதங்கள் கேரளாவிலும் நமது தமிழகத்திலும் நம்முடைய முஸ்லிம் நம் ஊரை போன்ற பெரும்பான்மையாக வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய ஊரில் இருந்து சில முஸ்லிம் பெண்மணிகளால் ஏற்பட்ட சில விபரீதமான சில விஷயங்கள் இன்று விவாத பொருளாக மாறி இன்னைக்கு சமூகத்திலே ஒரு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ஒரு தவறான கண்ணோட்டத்தை உண்டாக்கி கொண்டது. இந்த விஷயத்தில் நாம் மிகவும் எச்சரிக்கையாக முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதனால தான் மார்க்கம் பெண்கள் விஷயத்தில் மிக கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கு அல்லாஹ் சொல்லுவார், சில பேர் சொல்லுவாங்க இது ரசூலோட மனைவிமார்களுக்கு தான், அதெல்லாம் நம்ம பெண்களுக்கு கிடையாதுன்னு சொல்லி நிறைய சட்டங்களை தளர்த்திடுவாங்க. அப்படி கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கே இந்த கட்டுப்பாடுகள் என்று சொன்னால் அவர்கள் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் இந்த மூமின்களுக்கு தாய்மார்கள். அல்லாஹ் உம்மாவுடைய அந்தஸ்தை அல்லாஹ் குறிக்கிறார். மஹரம் போன்றவர்கள். வலா தன்கிஹு அஸ்வாஜஹு மின் பஅதிஹி அபதா, நபியினுடைய வஃபாத்திற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை யாரும் நிக்காஹ் செய்யக்கூடாது. உம்மாவோட அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட உம்மாவிடத்திலே நீங்கள் ஏதாவது மசாயில் கேட்பதாக இருந்தால், தேவைகளை கேட்பதாக இருந்தாலும் ஃபஸ்அலூஹுன்ன மின் வராஇ ஹிஜாப், மரப்புக்கு அப்பால் இருந்து பேசிக் கொள்ளுங்கள். உம்மாதான், தாயினுடைய அந்தஸ்து தான். மஹரம் போன்று ஆக்கப்பட்டு விட்டார்கள். ஆனால் நீங்கள் மஹரமாக இருந்தாலும் கூட அவர்கள் உங்களுக்கு அந்நியவர்களுடைய ஸ்தானத்தில் இருந்து தான் நீங்கள் உரையாட வேண்டும். நேருக்கு நேர் வந்து தாய் மகனோடு பேசுவதை போல பேசக்கூடாது. அப்படி தாயினுடைய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அவர்களுக்கு சஹாபாக்கள் வகை இறங்கக்கூடிய காலத்தில் வாழ்கிறார்கள். ஏதாவது தவறு நடந்தால் ஆயத்தேருக்கு அல்லாஹ் வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து விடுவார். அப்படிப்பட்ட பரிசுத்தமான காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு இந்த கட்டுப்பாடு என்று சொன்னால் நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இன்று ஏன் சஞ்சலங்கள் ஏற்படுகிறது? குடும்பங்களிலும் சமூகத்திலும் ஒட்டுமொத்த சமூகமே சஞ்சலப்படக்கூடிய அளவுக்கு
பெண்களால் சீரழிவு ஏற்படுகிறது என்று சொன்னால் பெண்களுக்கு நாம் கட்டுப்பாடுகளை தளர்த்தி விட்டோம். மார்க்கம் என்ற பெயரில் ஏன் நாம் அவர்களை அடிமைத்தனம் செய்ய வேண்டும் என்ற சிந்தனை முஸ்லிம்களிடம் வந்து விட்டது. என்னமிக்க அல்லாஹ்விலே அதனுடைய விளைவைத்தான் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். பெண்கள் எங்கு வேண்டுமானால் சுதந்திரமாக போகலாம் என்ற நிலையை நாம் உருவாக்கி விட்டோம். ஹஜ்ஜிக்கு போறதுக்கு கூட மார்க்கம் சொல்லுது, ஒரு பெண்ணுக்கு ஹஜ்ஜி கடமையாக வேண்டிய நிபந்தனைகள்ல முக்கியமான ஒரு நிபந்தனை மஹரம் துணை இருக்க வேண்டும். மஹரம் துணை இல்ல, வசதி எல்லாம் இருக்குதுங்க, ஹஜ்ஜி போற அளவுக்கு வசதி இருக்குது, மஹரமான ஆணை கூட்டிட்டு போற அளவுக்கு அவர்கிட்ட வசதி இல்லை, அவருக்கு செலவு பண்ணி கூட்டிட்டு போற வசதி இல்லைன்னா இவர் ஹஜ்ஜிக்கு போகாவிட்டால் குற்றவாளி ஆக மாட்டார். அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லை, மஹரம் இல்லை, எனக்கு அழைத்து செல்வதற்கு மஹரம் கணவன் இல்லை, தந்தை இல்லை, மகன் இல்லை, அல்லது இருக்கிறார்கள், அவர்களை அழைத்து செல்வதற்கு பொருளாதார வசதி இல்லை என்று சொன்னால் இந்த ஃபர்லான ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு கூட துணை இல்லை என்றால் கட்டாயம் இல்லை. போவார்கள், பல பெண்களாக சேர்ந்து போறதுக்கு அது பாதுகாப்பான சூழ்நிலை இருந்தால் போகலாம், ஹஜ்ஜி நிறைவேறிவிடும் என்பது வேறு விஷயம். கட்டாயமா போகாவிட்டால் குற்றவாளியாக ஆகுவாளா என்று கேட்டால் இல்லை. என்றால் பெண் பலகீனமானவள், அவள் போனால் அவளுக்கு என்ன சஞ்சலங்கள் ஏற்படும் அல்லாஹ் அறிந்தவன். எத்தனை சஞ்சலங்கள் ஏற்படுகிறது, தொழுது விட்டு வர இடமாது. கண்ணியமிக்க அல்லாஹ்விலே இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் மனதில் உள்வாங்க வேண்டும். ஏன் அல்லாஹ் இந்த கட்டுப்பாடுகளை விதிக்கிறார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கு அல்லாஹ் சொன்னார், வகர்ன ஃபீ புயூதிகுன்ன, உங்கள் வீடுகளிலேயே தங்கி இருங்கள். வலா தபர்ரஜன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, இஸ்லாமை ஏற்பதற்கு முன்பாக அறியாமை காலத்தில் நீங்க சோடித்துக் கொண்டு அலங்கரித்து திரிந்ததை போன்று இனி திரியக்கூடாது. உங்களுடைய அலங்காரங்களை காட்டிக் கொண்டு வெளியில் திரியாதீர்கள். வீட்டில் இருந்து தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுத்து வாருங்கள், அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடங்கள். பிறகு அல்லாஹ் வீட்டில இருந்து செய்யக்கூடிய ஒரு முக்கியமான அமலையும் நமக்கு கற்றுத் தருகிறார். பாருங்க, சமூகத்துல எந்த விஷயம் வரணும் நம்ம ஆசைப்படுறோமோ அதை அதிகமா பேசணும். உலமாக்கள் சொல்லுவாங்க, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய கவுல், அவர்கள் சொல்லுவார்கள், எந்த விஷயம் உம்மத்தில் வர வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களோ அதை அதிகமாக பேசுங்க. நாம் பாத்திலான அசத்தியமான விஷயங்களை இந்த உம்மத்திலிருந்து இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று சொன்னால் அதை பற்றி பேசாதீர்கள். எதை நாம் அதிகமாக பேசுவோமோ, நல்லதே பேசினால் நல்லது உருவாகும். நீங்கள் பாவமான விஷயங்களையும் அடியார்கள் சம்பந்தப்பட்ட, அதாவது அல்லாஹ் அல்லாதவைகளுடைய சக்திகளை பற்றி நீங்கள் பேசுவீர்களே, ஆனால் அதனுடைய நம்பிக்கையும் அதனுடைய பயம்தான் உண்டாகும். அதனாலதான் அல்லாஹ் சொல்வாங்க, வீட்டில இருந்து பெண்கள் செய்ய வேண்டிய அமல், வீட்டில இருந்து பெண்களே அல்லாஹ் ரசூலுடைய விஷயங்களை படிங்க, தீன் சார்ந்த விஷயங்களை படியுங்கள், வீட்டில் தலீம் செய்யுங்கள். வீட்டு தலீமின் மூலமாக பெண்களிடத்தில் நல்ல குணங்கள், நல்ல அஹ்லாக்குகள், விட்டு கொடுக்கக்கூடிய தன்மைகள், பர்தாவை பேணக்கூடிய விஷயங்கள், மஹரமை பேணக்கூடிய விஷயங்கள், கணவனால் ஏற்படும் சிரமங்களை சகிக்கக்கூடிய விஷயங்கள், ஏராளமான விஷயங்கள் மார்க்க கல்வி இருக்குது, கடல் மாதிரி இருக்குது. நாம கரைக்கு கூட போகாம இருக்கிறோம். மார்க்கம் என்று சொன்னால் அது குர்ஆன், அது அரபியில் இருக்கிறது. அது மௌத்தானால் அவர்களுக்கு ஓதுவதற்காக நினைச்சிட்டு நம்ம அதுக்கும் ஓதுறது இல்லை, நாமளும் ஓதுறது இல்லை. அவங்களுக்கு ஓதி ஈசாசாவில செய்ய தேவையில்லை, அதையும் விட்டாச்சு, ஓதுறதே வித்தியாச்சு. அல்லாஹ் மன்னிப்பானா? கண்ணிமிக்க அல்லாஹ்வுடைய குர்ஆன் இந்த உம்மத்தில் விடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சமுதாய மக்களால் இந்த குர்ஆன் புறக்கணிக்கப்படுகிறது. அவர்களை அறியாமலே தொட்டு பார்க்க கூட இன்னைக்கு நேரம் இல்லை. எதை நாம் கையில் கைபேசியாக வைத்துக் கொண்டிருக்கிறோமோ அதற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அல்லாஹ்வின் கலாமுக்கு நம்மிடத்தில் கிடையாது. ஒவ்வொரு முஸ்லிமுடைய கையிலும் அது இருக்க வேண்டும். இன்று எது நம்முடைய கையில் இருக்கிறது, எது நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது? நன்மைமிக்க அல்லாஹ்வுடைய இந்த உள்ளத்தில் தீனை கொண்டு வாருங்கள். அல்லாஹ்வின் அன்பையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்தை கொண்டு இந்த உள்ளத்தை நிரப்புங்கள். உலமாக்கள் சொல்வார்கள், கல்புல் முஃமினி அர்ஷுல்லாஹ், ஒரு முஃமினுடைய உள்ளம் இருக்கிறது, இது அல்லாஹ்வுடைய சிம்மாசனம். இது இங்க அல்லாஹ்வைத்தான் இந்த உள்ளத்தில் வைக்க வேண்டும். துன்யாவை உள்ளத்துல வைக்காதீங்க, அதை கையில வச்சுக்கிடுங்க. தேவை எது தேவையோ அது தேவையினுடைய இடத்துல வைக்கணும். எது நோக்கமோ அதை நோக்கமாக வைக்க வேண்டும். மாத்தி வைத்தால், உதாரணம் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் தான்,
தொப்பியை தலையில வைக்கணும், செருப்ப காலில் வைக்கணும், ரெண்டும் தேவைதான். மாற்றி வைத்தால் பைத்தியம் என்று சொல்லுவோம். இதைதான் அல்லாஹ் ரசூலுடைய பார்வையில் உள்ளத்தில் நாம் துன்யாவை வைத்து தீனை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் கஷ்டம் நஷ்டம் என்று சொன்னால் எதை போட்டுவிட்டு ஓடுவோம்? தீனை போட்டுவிட்டு எடுத்து ஓடிக்கொண்டிருப்போம். அதை பார்த்து அல்லாஹ் ரசூலை பைத்தியம் என்று சொல்வார். நோக்கத்தை விளம்பாத கூட்டமாக ஆகிவிடுவோம். என்னைக்கு அல்லாஹ்வுடைய பெண்கள் விஷயத்தில் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்களுடைய பர்தாவுடைய விஷயத்தில் குறிப்பாக அவர்கள் நிர்பந்தமான நிலையில் வெளியில் செல்கிறார்கள் என்று சொன்னால் மஹரம் இல்லாமல், குறிப்பாக ஊரை விட்டு தூரமான இடங்களுக்கு செல்வதாக இருந்தால் மஹரம் துணை இல்லாமல் செல்வதை விட்டு மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் வாழக்கூடிய காலம் தப்பே செய்யாதவர்களையும் செய்தவரை போன்று சித்தரிக்கக்கூடிய காலம். நாம் பேசாததையும் பேசியதாக காட்டக்கூடிய காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மிகவும் நாம் அல்லாஹ்வை பயப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அல்லாஹ்விடமும் நாம் பதில் சொல்ல வேண்டியது இருக்கிறது. உலகத்திலும் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டியவர்களாக ஆகிவிடுவோம். கண்ணிமிக்க அல்லாஹ்வுடையார்களே, பெண்கள் ஆண்கள் கலந்திருக்கும் இடங்களுக்கு சதகமாக போகும் நிலையை நாம் உருவாக்கிவிடக் கூடாது. அல்லாஹ் இயல்பாகவே பெண்களை எப்படி படைத்திருக்கிறார் என்று சொன்னால் ஹயா, வெக்க சுபாவம் உள்ளவர்களாக அல்லாஹ் படைத்திருக்கிறார். ஆண்களுக்கு வெக்கம் இருக்கிறது. அதை விட கூடுதலாக ஒரு பெண்ணுக்கு வெக்கம் தான் அழகு. எப்படி ஆடை அலங்காரங்களும் நகை ஆபரணங்களை கொண்டு அலங்கரிக்க நினைக்கிறோமோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இயல்பாக ஒரு பெண்ணுக்கு அழகை வெக்கத்தில் வைத்திருக்கின்றார். எந்த அளவுக்கு ஒரு பெண் வெக்கப்படுகிறாளோ, ஹயாவுடையவளாக இருக்கிறாளோ, அவள் உயர்ந்த குணமுள்ளவளாக அல்லாஹ்விடத்தில் கணிக்கப்படுகிறார். சமூகத்திலும் சரி, அவளை கொண்டு அவருடைய குடும்பத்திற்கும் சரி, ஹயா உள்ள பெண்ணால் அந்த நிம்மதி சந்தோஷமே. ஹயா இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான். வெக்கம் இருக்கிறது ஈமான்ல ஒரு முக்கியமான கிளை. வெக்கம் தான் பெரும்பாலான பாவங்களை விட்டு மனிதனை தடுக்கும். நான் இதை செய்தால் சமூகத்தில் கேவலம், சமூகம் என்னை கேவலமாக பேசும். இது எல்லாத்தை விட அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான். மனிதன் எப்ப தப்பு செய்வான்? ஏன் கேமரா எல்லாம் வச்சிருக்கிறோம்? இன்னைக்கு மஸ்ஜிதுக்குள்ளே கேமரா வச்சுட்டோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணிமிக்க அல்லாஹ்வுடைய கேமரா வைக்கப்படுவது திருடர்கள் ஜாக்கிரதை. யாரும் இல்லைன்னு சொல்லி வந்துடாத, நான் கண்காணிக்கிறேன். இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. அல்லாஹ் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். ரகீப், அல்லாஹ் உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு அங்க அசைவுகளையும் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். உள்ளத்தில் ஓடும் ஊசலாட்டத்தையும் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடியவன். அந்த அல்லாஹ்விடத்தில் வெட்கத்தோடு நடக்க, தனிமையில இருந்தாலும் நான் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு பாவத்தை விட்டு மனிதனை தடுக்கும். அதனாலதான் சொன்னாங்க, ஈமானுடைய முக்கியமான கிளை வெட்கம் என்று சொன்னார்கள். இதாலம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷி'த. உனக்கு வெட்கம் இல்லை என்று சொன்னால் நீ நாடியதை செய். சோசியல் மீடியாவிலே நாம் கேள்விப்படக்கூடிய விஷயங்கள் தான் இந்த அசிங்கமான விஷயங்கள் எல்லாம் இன்று பரவலாகி மக்கள் இதை பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் முன்னடியார்களே, அதை பேசுவதே பாவம் தான். அப்படிப்பட்ட நிலை சமூகத்தில் உருவாகக்கூடாது என்று சொன்னால் நல்ல நிலை உருவாவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நாம் அல்லாஹ் ரசூலுடைய விஷயங்களை படிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாக்குவதை தவிர வேறு வழியே கிடையாது. ஈமான் கொண்டவர்களே, உங்களை மட்டும் நரகத்திலிருந்து தற்காத்துக் கொண்டால் போதுமாகாது, உங்களுடைய குடும்பத்தார்கள் நரகத்தை பாதுகாத்துக்கிறீர்கள். அது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், குடும்பத்தார்களை நரகத்தை விட்டு பாதுகாக்கிறது என்று சொன்னால் அல்லிமுஹும் வஅத்திபூஹும், அவர்களுக்கு இல்மை கற்றுக் கொடுங்கள், மார்க்க ஒழுக்கங்களை கற்றுக் கொடுங்கள், அதுதான் அவர்களை நரகத்தை விட்டு பாதுகாக்கும் செயல் என்று சொன்னார். நாம் அது போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று இன்று சமூக வலைதளங்களிலே இன்று நாம் கேள்விப்படுகிறோம், அது போன்று நடக்கக்கூடிய ஒரு விஷயம். முஸ்லிம்கள் குறிப்பாக ஊருடைய முக்கியஸ்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடியவர்களாக நினைத்துக் கொண்டு சில விஷயங்களில் ஈடுபட்டு சமூகத்திலே இஸ்லாத்திற்கு அவர்களை வாழ்க்கை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பெண்களுடைய சம்பவம், அந்த பெண் தன்னுடைய பசியின் காரணமாக டோக்கன் வாங்கி சாப்பாடு வாங்குகிறாள் பருதாவோடு. அவள் தேவையுடையவளாக இருக்கலாம், குடும்பத்தில் இன்னும் நபர்கள் இருக்கலாம், கேட்டால் நீங்கள் இன்னொரு டோக்கன் தரமாட்டீர்கள் என்பதன் காரணமாக அவள் ஜராக்ஸ் எடுத்து இன்னொன்று வாங்கிட்டார். என்னங்க இது? இது கொடுமைக்குரிய விஷயமா? இது பெரும் பாவமா? கொடுக்கிறதே சதக்கா. சதக்கா கொடுக்கக்கூடியவர்கள் எப்படி கொடுக்க வேண்டும்? தேவையுடையவர்களை அறிந்து அவரை தேவைக்கேற்ப கொடுக்க வேண்டும்.
அதில் நாம் குறை செய்துவிட்டு அவளை அடிப்பது, அவளுடைய பரதாவை கிழிப்பது, அதை சோசியல் மீடியாவில் போடுவது, இதனால் எப்பொழுது ஏதாவது சமூகத்தில் நடக்காதா, முஸ்லிம் சமூகத்தில் ஏதாவது விபரீதங்கள் நடக்காதா என்று காத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இது நல்ல அவலாக மாறிவிடுகிறது. ஓநாய் நனைகிறது என்று, ஆடுகள் நனைகிறது என்று ஓநாய் கவலைப்பட்டதை போல அந்த பெண்மணிக்காக அவர்கள் வக்காலத்து வாங்கி கொண்டிருக்கிறார். நன்னிமிக்க அல்லாஹ்வே, இப்படிப்பட்ட ஒரு நிலை சமூகத்தில் பெண்கள் மூலமாக உண்டாகிறது என்று சொன்னால், ஒன்று பெண்களை நான் தனிப்பட்ட முறையில் அவர்கள் குற்றவாளிகளாக நான் சொல்லவே மாட்டேன். அவர்களுடைய பொறுப்புதாரிகளாக இருக்கக்கூடிய நாம் தான் குற்றவாளி. அவர்களை சுதந்திரமாக நாம் விட்டுவிட்டோம். அவர்கள் எங்கு வேணாலும் போகட்டும், எதில் வேணாலும் ஈடுபடட்டும், எதை வேண்டுமானாலும் பார்த்துக் கொள்ளட்டும் என்பதாக நாம் அவர்களை சுதந்திரமாக விடுவோமையானால் உலகத்தில் நாம் தப்புகிறோமோ தப்பவில்லையோ மறுமையில் நிச்சயம் மாற்றுவோம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நம்முடைய கடமை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும், வழிகாட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். அதையும் மீறி அவர்கள் வழி தவறி போனால் அதற்கு நாம் பொறுப்பாளிகள் ஆக மாட்டோம். நாம் எந்த முயற்சியும் செய்யாமல் பெண்களை குறை சொல்வோமையானால், அவர்கள் மீது பழி சுமத்துவோமையானால், பெண்கள் இப்படி ஆகிவிட்டார்கள் என்பதாக சமூகத்திலே நாம் குறை சொல்லிக் கொண்டிருப்போமையானால் அல்லாஹ்விடம் முதல் குற்றவாளிகளாக நாம் தான் இருப்போம். ஏனால் பெண்களுக்கு பொறுப்புதாரிகளாக அல்லாஹ் ஆண்களை தான் ஆக்கியிருக்கிறார். குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் ஆண்கள் தான். ஆக இந்த விஷயத்தில் நாம் மிகவும் கவனம் செலுத்தியவர்களாக இது போன்ற சமூக சீர்கேடுகள் வந்துவிடாமல், இது போன்று சமூக வலைதளங்களில் சிக்கிவிடாமல், குறிப்பாக பெண்களை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அன்-நிஸாஉ ஹபாயிலு ஷைத்தான், பெண்கள் இருக்கிறார்களே ஷைத்தானுடைய வலைகள் ஒரு முக்கியமான வலை. மக்களை வழிகெடுக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய வலைகள்ல முக்கியமான வலை பெண்கள். இன்னைக்கு அந்த வலை என்னங்கிறது தெளிவாகவே விளங்கும். அந்த காலத்துல புரியாம இருந்திருக்கு பெண்கள் எப்படி வலையா இருப்பாங்க. இன்னைக்கு பேரே வலைதான். தமிழ்ல வலை, இங்கிலீஷ்ல வேற பேர். நன்னிமிக்க அல்லாஹ்விலே நாம் மிகவும் எச்சரிக்கையாக நாம் செய்யக்கூடிய அமல்களே ரொம்ப குறைவானது. மறுமைக்கு தயாரிப்பு செய்வதோ மிக மிக குறைவானது. அதையும் நாம் இழந்துவிட்டு மறுமையில் கை சேதப்பட்டு விடக் கூடாது. நான் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யவில்லையே, எதை தயாரிப்பு செய்ய வேண்டுமோ அந்த தயாரிப்பை செய்யவில்லை என்று எந்த மக்கள் சக்கராத்திலே கை சேதப்படுவார்கள் என்பதா குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறானோ, அந்த நிலை நமக்கு சக்கராத்திலேயோ கபரிலேயோ மஹ்ஷரிலேயோ வந்துவிடக் கூடாது என்று சொன்னால், கிடைக்கப்பட்ட இந்த அவகாசம் குறுகிய கால வாழ்க்கையை அல்லாஹ்வின் பக்கம் கவனத்தை திருப்பியவர்களாக, அல்லாஹ் சொன்ன முறையில் குடும்பம் நடத்தக்கூடியவர்களாக, வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக, மக்களோடு பழகக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. எல்லா வகையான சமூக சீர்கேடுகளை விட்டும் அல்லாஹ் இந்த சமுதாயத்தை பாதுகாப்பானாக. இந்த சமூகத்தின் மூலம் மாற்று மக்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்குவானாக. நம்மின் மூலமாக எந்த ஒரு நபரும் அடிபட்டு விடாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.